வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட வீடியோ பார்க்குறீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா, ரொம்ப பெரிய தேங்க் யூ. தேங்க் யூ சோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட்டிங். வாங்க இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்துடலாம். ஹாய் டியர்ஸ். ஃபர்ஸ்ட் வீடியோவுக்கு ரொம்பவே சூப்பரான ரெஸ்பான்ஸ் இருந்தது. ஸோ எல்லாத்துக்குமே தேங்க் யூ ஸோ மச். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறீங்க அப்படின்னா, ஒரு மினிமலான ப்ராடக்ட்ஸ் வச்சுட்டு குயிக்காக எப்படி ஒரு வெட்டிங்க்கோ இல்லை வந்துட்டு கெஸ்ட் மேக்கப்போ எந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்றத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த வீடியோவில் நான் வந்துட்டு சொல்லியிருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வீடியோ பாருங்கள். ஃபர்ஸ்ட் வந்துட்டு என்னோட ஸ்கின்னை வந்துட்டு நான் ப்ரெப் பண்ணிக்கிறேன். அதுக்கு வந்துட்டு கிளென்ஸ் பண்ணிவிட்டு டோனருக்கு வந்துட்டு நான் ரீகோடோட அந்த க்ளோ டோனர் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸ்கின்னை வந்துட்டு நல்லாவே க்ளோவாக வச்சுக்கிறோம். இதை வந்து மேக்கப்புக்கு பிட்வீன்ல நீங்க வந்துட்டு செட்டிங் ஸ்ப்ரேவா கூட தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். டோனராவும் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் இன்னைக்கு. இதை வந்துட்டு நம்ம டோன் பண்ணிட்டு நல்லாவே இந்த மாதிரி டேப் பண்ணும்போது நல்லா அப்சர்வ் ஆயிக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து மாய்ஸ்சரைசருக்கு நான் வந்துட்டு ஃப்ளிக்காவுடைய மாய்ஸ்சரைசர் எடுத்திருக்கேன். ஒன் ஆஃப் த மோஸ்ட் 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 ஃபேவரட் மாய்ஸ்சரைசர்னு சொல்லுவேன். ஏன் அப்படின்னா வந்துட்டு இது வந்துட்டு எனக்கு மேக்கப் பண்ணும்போது எனக்கு வந்துட்டு ப்ரைமரா கூட இது வந்து எனக்கு ஒர்க் அவுட் ஆகும். ஸோ வந்துட்டு நான் இந்த மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணும்போது மேக்கப் பண்ணும்போது நான் ப்ரைமர்ன்ற தனி ஸ்டெப்பே நான் யூஸ் பண்ண மாட்டேன். அந்த அளவுக்கு ரொம்பவே சூப்பரான மாய்ஸ்சரைசர். நெக்ஸ்ட் வந்துட்டு என்னோட லிப்பை வந்துட்டு நான் வந்துட்டு ஹைட்ரேஷன் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்காக நான் என்ன யூஸ் பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ளம்மோடைய லிப் பாம் யூஸ் பண்றேன். இதுவுமே என்னுடைய மோஸ்ட் மோஸ்ட் ஃபேவரைட் லிப் பாம்னு சொல்லுவேன். ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நான் வந்துட்டு லிங்க் எல்லாமே குடுத்துடுறேன் டிஸ்கிரிப்ஷன்ல. நீங்க செக் அவுட் பண்ணி பாருங்க. ஸோ இந்த லிப் பாம் ரொம்பவே சூப்பரா இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு நான் வந்துட்டு பிரைமர் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பிரைமர் யூஸ் பண்ண போறது கிடையாது. அதனால நான் டைரக்ட்டா என்னுடைய டார்க் ஸ்பாட்ஸ் எல்லாத்தையுமே கவர் பண்ற மாதிரி நல்ல கவரேஜ் இருக்கிற மாதிரியான ஒரு கன்சீலர் எடுத்துக்கிறேன். அதுக்கு நான் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபாரெவர் 52 உடைய இந்த லிக்விட் கன்சீலர் எடுத்துக்கிறேன். இந்த கன்சீலர் ரொம்பவே சூப்பரான கன்சீலர். ஸோ வந்துட்டு நம்மளோட பிக்மெண்டேஷனை நல்லாவே ஹைட் பண்ணி கொடுக்கும். மினிமலா எடுத்து நான் வந்துட்டு என்ன பண்ணிக்கிறேன்னா, என்னுடைய டார்க் சர்க்கிள்ஸ் இருக்கிற ஏரியா, அதாவது டேன் ஆன ஏரியா எல்லாத்தையுமே ரொம்பவே மினிமலா நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த கன்சீலர் பார்த்தீங்கன்னா, நல்லாவே சூப்பரான கவரேஜ் குடுக்கும். அண்ட் வந்துட்டு பிளெண்ட் பண்றதுக்குமே ரொம்பவே ஈஸியா இருக்கும். அண்ட் பிரைஸ் வைஸுமே ரொம்பவே அஃபோர்டபுளானது. ஸோ வந்துட்டு கண்டிப்பா இந்த கன்சீலர் வாங்கி ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பா எல்லாருக்குமே பிடிக்கும். இத அப்ளை பண்ணிட்டு நான் வந்துட்டு என்னோட ரிங் ஃபிங்கர் வச்சே நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, டேப் டேப் மெத்தட்ல நான் வந்துட்டு பிளெண்ட் பண்ணிக்கிறேன். பிளெண்டர் எதுவுமே இல்லாம ஃபர்ஸ்ட் வந்துட்டு என்னோட ஃபிங்கர் வச்சே நான் வந்துட்டு நல்லாவே டேப் பண்ணிக்கிறேன். அதிலேயே வந்துட்டு எனக்கு நல்லாவே வந்துட்டு பிளெண்டிங் ஆகும். ஸோ வந்துட்டு உங்களுக்கு வந்து எக்ஸஸ் இருந்தாலுமே வந்துட்டு நீங்க பிளெண்டர்ல வந்து எடுத்துக்கலாம். ஸோ வந்து ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்மளோட ரிங் ஃபிங்கர் வச்சு நல்லா பிளெண்ட் பண்ணிட்டு, என்னோட பியூட்டி பிளெண்டர் எடுத்து நான் வந்துட்டு அந்த எக்ஸஸா இருக்கிற ப்ராடக்ட்ஸ மட்டும் லைட்டா டேப் 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 மெத்தட்ல எடுத்துக்கிறேன். இது வந்துட்டு இந்த பிளெண்டர் வந்துட்டு ஒன் ஆஃப் த மோஸ்ட் மோஸ்ட் ஃபேவரட் பிளெண்டர்ன்னு சொல்லுவேன். ஸோ இதோட லிங்க்குமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துறேன். ஸோ பிளெண்ட் பண்ணும்போது எப்பவுமே வந்துட்டு ஜஸ்ட் டேப் டேப் மட்டும் தான் இருக்கணும். ரப் பண்ணக்கூடாது. ஸோ அந்த மாதிரி பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா ஃபவுண்டேஷன். ஃபவுண்டேஷனுக்கு நான் எடுத்திருக்கிறது வந்து நைக்காவோட ஃபவுண்டேஷன் தான். இதுவுமே என்னுடைய மோஸ்ட் ஃபேவரைட்டு. ஸோ இத வந்துட்டு என்னோட பிளெண்டர்ல நான் பிரஷஸோ எதுவுமே யூஸ் பண்ணாம என்னோட பிளெண்டர்லயே வந்துட்டு எடுத்து நான் வந்துட்டு பிளெண்ட் பண்ணிக்கிறேன். நல்லாவே டேப் டேப் மெத்தட்ல உங்களுக்கு ஸ்பீட் மோட்ல இருக்கனால மேபி உங்களுக்கு ஸ்பீடா இருக்கும். பட் ரொம்பவே மைல்டா டேப் டேப் மெத்தட்ல நீங்க வந்து பிளெண்டிங் குடுக்கணும். ஸோ அந்த மாதிரி பிளெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்துட்டு நல்ல கவரேஜ் இருக்கும். ஸோ எந்த ஒரு கேக்கி அந்த மாரி ப்ராப்ளம்ஸ் எதுவுமே ஆகாது. இந்த மாதிரி நான் வீடியோல காமிச்சிருக்கிற மாதிரியே நல்லாவே பிளெண்ட் பண்ணுங்க. நீங்க பிளெண்ட் பண்ணும்போதே உங்களுக்கு வந்துட்டு நெக்கு, இயர் ஏரியா எல்லாமே கவர் பண்ணிருங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு என்னோட ஃபவுண்டேஷனை வந்துட்டு செட் பண்றதுக்கு நான் வந்துட்டு ஃபாரெவர் 52 உடைய காம்பேக்ட் பவுடர் எடுத்திருக்கேன். இந்த காம்பேக்ட் பவுடர் நம்மளோட மேக்கப்பை நல்லாவே வாட்டர் ப்ரூஃப், ஸ்வெட் ப்ரூஃபாகவும் வச்சிருக்கும். ஸோ அது வந்து கரெக்டாக டேப் டேப் மெத்தடில் நீங்கள் வந்துட்டு செட் பண்ணிட்டீங்கனாலே போதும். நெக்ஸ்ட் என்னோட ஐப்ரோஸ் வந்துட்டு ரொம்பவே ஆல்ரெடி டார்க்காக தான் இருக்கும். அதனால அதை என்ஹான்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு ப்ரௌன் பென்சில் வச்சு நான் வந்துட்டு லைட்டாக என்ஹான்ஸ் மட்டும் பண்ணிக்கிறேன். எதுவும் ட்ரா பண்ணலை. ஸோ வந்துட்டு அதே மாதிரி ரெண்டு சைடுமே, அதாவது நீங்கள் ட்ரா பண்ணும்போது போத் சைடு வந்துட்டு ரொம்பவே ஈக்குவலாக இருக்கணும். அண்ட் வந்துட்டு ஐஷேடோக்கும் நான் ஒரு நியூட் கலர் எடுத்து என்னோட லிட் ஏரியா ஃபுல்லாவே நான் வந்து ஒரே சிங்கிள் பிரஷ் வச்சு நல்லாவே பிளெண்ட் பண்ணிக்கிறேன். உங்களோட ஐஷேடோ வந்துட்டு தனியா லைனா தெரியாம நல்லா ஸ்மெட்ஜ் ஆகி இருக்கணும். அந்த மாதிரி இருக்க, அதாவது ஸ்மெட்ஜ் ஆகி நீட்டான ஃபினிஷிங்ல இருக்கணும் அப்படின்னா நீங்க வந்துட்டு சர்க்குலர் மோஷன்ல உங்களோட ஐஷேடோ பிளெண்ட் பண்ணணும்.
மேக்கப்லயே எனக்கு ரொம்ப புடிச்ச ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைனர் ஸ்டெப் தான். ஸோ அதுக்கு நான் எடுத்துக்கிட்ட லைனர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, Maybellineனுடைய வாட்டர் ப்ரூஃப் லைனர் தான் எடுத்திருக்கேன். ஸோ இந்த லைனர் வந்துட்டு நம்மளோட ஐஸ் வந்துட்டு லைனர் ட்ரா பண்றதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளா இருக்கும். ஏன் அப்படின்னா, அந்த எண்டுல வந்துட்டு நம்ம ஷார்ப்பா எண்ட் பண்றதுக்கு இதோட டிப் வந்துட்டு ரொம்பவே கம்ஃபர்டபுளா இருக்கும். ஸோ கண்டிப்பா இத ட்ரை பண்ணி பாருங்க. பிரைஸ் வைஸுமே மார்க்கெட்ல ரொம்பவே அஃபோர்டபுளாவும் இருக்கும். ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. நான் லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கேன். ஐலைனர் வியர் பண்ணும்போது எப்பவுமே வந்துட்டு திக்கா அப்ளை பண்ணாம ஸ்டார்ட்டிங்ல தின் லேயரா நீங்க வந்துட்டு ட்ரா பண்ணுங்க. அப்பதான் வந்துட்டு நீங்க வந்துட்டு ஏதாவது மிஸ்டேக் பண்ணீங்கன்னா கூட கரெக்ஷன்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ வந்து மேக்கப் வியர் பண்ணும்போது ஐ மேக்கப் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த ஐ மேக்கப்க்கு ஐலைனர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுல வந்துட்டு நீங்க 2 சைடு அதாவது போத் சைடு வந்துட்டு ஈக்குவலா ட்ரா பண்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதுக்கு வந்துட்டு உங்களுக்கு தனி டியூட்டோரியல் வீடியோ வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழ கமெண்ட் பண்ணுங்க. நான் டீட்டெயிலா அந்த வீடியோவ நான் வந்து லைனர் எப்படி பெர்ஃபெக்ட்டா வியர் பண்ணணும்னு சொல்லி தரேன். நெக்ஸ்ட் வந்துட்டு காஜல். காஜலுக்கு மோஸ்ட் ஃபேவரைட் காஜல் என்னோடது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீகோட்ல இருந்து நான் இந்த டார்க் காஜல் தான் இப்போ ரீசென்ட் டேஸ்ல வியர் பண்றேன். ஸோ அது ரொம்பவே சூப்பரா இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் மஸ்காராக்குமே நான் Maybellineல இருந்து எடுத்துக்கிறேன். அப்பர் லாசஸ், லோயர் லாசஸ் 2லயுமே நல்லாவே பெர்ஃபெக்ட்டா அப்ளை பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்துட்டு என்னோட லிப்ஸ்டிக். லிப்ஸ்டிக்குக்கு நான் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான ஒரு பர்பிள் கலர்ல ஒரு பிங்க் வித் பர்பிள் மிக்ஸ் ஆன மாதிரி ஒரு ஷேட் எடுத்திருக்கேன். இப்போ ரீசென்ட் டேஸ்ல இந்த ஷேட் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்துட்டு ஃபேர் டோனா இருக்கிறவங்களுக்கும் சரி, டார்க் டோனா இருக்கிறவங்களுக்கும் சரி, டஸ்கியா இருக்கிறவங்களுக்கும் சரி, எல்லாருக்குமே இந்த ஷேட் வந்துட்டு ரொம்பவே மேட்ச் ஆகும். அண்ட் இந்த லிப்ஸ்டிக் வந்துட்டு நான் ஒரு ஃபேன்சி ஸ்டோர்ல தான் பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ இது வந்துட்டு ரொம்பவே ரொம்ப ரொம்ப கம்மியான அமௌண்ட் தான். மேக்கப் மேக்கப் ப்ராடக்ட்ஸ் பொறுத்தவரைக்கும் நீங்க வந்துட்டு பிராண்டட் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்றது அவசியம் கிடையாது. உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளா இருக்கோ, வியர் பண்றதுக்கு அதாவது அப்ளை பண்றதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கிற ப்ராடக்ட்ஸ் எங்க கிடைச்சாலும் நீங்க பர்ச்சேஸ் பண்ணி நீங்க தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ண லிப்ஸ்டிக் தான் இது. இது ஒரு கிரீம் லிப்ஸ்டிக் தான். ரொம்பவே சூப்பரான ஷேட்ல கிடைச்சது. சேம் பிராண்ட்லயே நான் வந்துட்டு லைட் ஷேட் எடுத்து என்னோட லிப்ஸ்ல சென்டர்ல அப்ளை பண்ணிக்கிறேன். இது வந்துட்டு நம்மள ஒரு மாரி நம்மளோட லிப்ஸ் வந்துட்டு ஒரு மாரி 3டி எஃபெக்ட்ஸ்ல காட்டும். ஸோ இந்த மாதிரி வியர் பண்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ உங்களுக்கும் பிடிக்கும் அப்டின்னா கீழ கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் வந்துட்டு லிப்ஸ்டிக் ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஃபைனலா மேக்கப் எல்லாமே வந்துட்டு முடிச்சாச்சு. அங்கங்க எனக்கு வந்துட்டு லைட்டா ஸ்வெட்டா இருக்கு. ஸோ வந்துட்டு நார்மல் செல்ஃப் மேக்கப்பையும் நம்ம வந்து ஸ்வெட் ப்ரூஃப் மேக்கப்பா நம்மனால பண்ண முடியும் அப்டின்றதுக்கு இந்த வீடியோ ஒரு எக்ஸாம்பிள். ஸோ வந்துட்டு என்னோட ஸ்வெட்ட வந்து நான் டிஷ்யூல தொட்டு எடுத்திருக்கேன். பட் என்னோட மேக்கப் எதுவுமே ரிமூவ் ஆகல. ஸோ இந்த மாதிரி பெர்ஃபெக்ட்டான மெத்தட்ல நீங்க வந்துட்டு மேக்கப் பண்ணும்போது கண்டிப்பா உங்களோட மேக்கப் வந்துட்டு லாங் ஸ்டேவாவும், ஸ்மெட்ச் ப்ரூஃபாவும் அண்ட் வந்துட்டு டச் ப்ரூஃபாவும் கண்டிப்பா இருக்கும். இந்த மேக்கப்போட ஃபைனல் லுக் இதுதான். ஸோ வந்துட்டு ரொம்பவே கிளாஸியாவும் இல்லாம, ரொம்பவே மேட்டாவும் இல்லாம ஒரு செட்டில்டான ஒரு லுக் கிரியேட் பண்ணியிருக்கேன். அண்ட் வந்துட்டு இது வந்து நீங்க டெய்லி வியராவும் பண்ணிக்கலாம். ஆஃபீஸ்க்கு பண்ணிக்கலாம். ஒரு ஃபங்ஷன் போறீங்க அப்டின்னா தாராளமா ரொம்பவே கம்மியான மினிமலான ப்ராடக்ட்ஸ் வச்சு நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணிட்டு கீழ கமெண்ட் பண்ணுங்க. நம்மளோட இன்ஸ்டா பேஜும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் வந்துட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்டின்னா, இந்த வீடியோவ லைக் பண்ணிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவ ஷேர் பண்ணிருங்க. கண்டிப்பா நம்மளோட யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.